ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இவ்வருட மாகாண சபை தேர்தலை நடாத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அதற்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்துக்கு செலவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை மக்கள் தொடர்பு அலுவலகத்தை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகவியலாளர் மாகாண சபை தேர்தலை இவ்வருடம் நடத்தும் எண்ணம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியே அரசாங்கத்துக்கு இருக்கின்றதா என்று எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வரவு செலவு திட்டங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை நோக்காக கொண்டு அதற்கான நிதியை நாங்கள் ஒதுக்கீட்டு செய்திருந்தோம். ஆனால் அவ்வாறு திட்டமிடப்பட்டிருந்த போது நாட்டில் பாரிய வெள்ள அனர்த்தம் அதனுடைய இணைந்து பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியான சூழல்கள் உருவாகின. அதனால் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் அப்படியே இருக்கும் போதே இந்த நெருக்கடி நிலைமைக்காக மாத்திரம் 500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த பணம் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணமாகும். இதன் காரணமாக இந்த வருடத்தில் எங்களால் தேர்தலை நடத்த முடியாமல் போனதுடன் தற்போது புதிய சில சட்ட பிரச்சனைகளும் எழுந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு 10 லிட்டர் டீசலுக்கும் ரூபாய் 1000 நிவாரணம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற ஒரு மக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த நிவாரணம் நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 492 ரூபாயாக இருக்கும் போதிலும் மக்களுக்கு அது 392 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருவதாக கடந்த காலங்களில் அதன் விலை இதைவிடவும் பல மடங்கு அதிகமாக காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடற்தொழில்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் படகுகளுக்கான புதிய எரிபொருள் மானிய விவரங்களையும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அதன்படி பல்நாள் விசை படகுகளுக்கு 1,50,000 ரூபாய் மானியமும் 25 நாட்களில் கடலில் பயணிக்கும் படகுகளுக்கு 32,250 ரூபாய் எரிபொருள் மானியமும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்க திருச்சேரியில் இருக்கும் பணம் ஆட்சியாளர்களின் சொந்த பணம் என்றே கருதப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இந்த திருச்சேரி பணம் என்னுடைய தனிப்பட்ட சொத்து அல்ல என்று இது நாட்டு மக்களுக்கு சொந்தமான மக்கள் பணம் என்றும் அவர் கூறியுள்ளார். சமீபத்திய நீதிமன்ற விவகாரங்கள் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, முடிந்தால் பசில் ராஜபக்ஷை மீண்டும் அழைத்து வருமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு சவால் விடுத்துள்ளார். பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர், கடந்த காலங்களில் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக என்னதான் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று பலத்த கருத்து நிலவி வந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சமீபத்திய நீதிமன்ற உத்தரவு ஒன்றை மேற்கோள் காட்டி பேசிய அவர், தற்போது பல சட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களின் போதே ஊழல் நிறைந்த நிர்வாகத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் தங்களின் தீர்ப்பை தெளிவாக வழங்கிவிட்டனர் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வரும் காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் எவராயினும் அவர்களுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காக மேலும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் பலத்த மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்த ரம்புக்வெல்லம் மேற்படி தீர்மானத்தை அறிவித்துள்ளார். மேலும் வானிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலைமைக்கும் உடனடியாக பதிலளிக்கும் வகையில் சிறப்பு செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த திட்டமிடல் குழுவில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை, இலங்கை விமானப்படை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட பல முக்கிய தரப்பினர் உள்வாங்கப்பட்டு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துபாய் அரசினால் நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் நேற்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 21 குற்றவாளிகள் குறித்து மேலும் பல தகவல்கள் போலீசாரினால் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்களில் இலங்கை போலீசாரினால் சிவப்பு அறிவித்தல் விடுவிக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களான மகவத்தி ஷாமர மற்றும் வானத்தே குடு துமிந்த ஆகியோரும் அடங்குகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் நடைபெற்ற விருந்து ஒன்றின் போது இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அவர்களில் குடு துமிந்த என்பவர்
2025 ஆகஸ்ட் மாதம் 8 போர்லியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றும் மேலும் 3 காயமடைந்த சம்பவத்தை வழிநடத்தியவர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் குடுத்துமிந்தவை நெருங்கிய சகாக்கள் 5 நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட குழுவில் அடங்குவதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை போதைப்பொருள் கடத்தக்காரரான மகவதேஷ் சாமர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரை தவிர ஏனைய சந்தேக நபர்களில் பெரும்பான்மையானோர் ஈரான் துபாய் மீது நடத்திய தாக்குதலை காணொளி பதிவு செய்து அதனை சமூக ஊடகங்களில் பரப்பிய காரணத்தினாலேயே துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதுடன் பின்னர் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளுடன் கடவுச்சீட்டை மட்டும் வழங்கி இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதுடன் அவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள போலீஸ் நிலையங்கள் நேற்று மாலை ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இணைய மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை இலங்கை போலீஸ் விடுத்துள்ளது. டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பல்வேறு இணையதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் மா அதிபரால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிகள் தொடர்பான தகவல்களை கணினி குற்ற விசாரணை பிரிவின் 0112300756 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் என்றும் போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 0718592918 மற்றும் 0718591765 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் மூலமும் தகவல்களை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர குற்றவியல் விசாரணை திணைக்கள அலுவலகத்துக்கு நேரில் சென்று எழுத்து மூல முறைப்பாடுகளையும் சமர்ப்பிக்க முடியும் என்றும் போலீசார் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் விரைவான மதிப்பு வீழ்ச்சி அத்தியாவசிய இறக்குமதி பொருட்களின் விலை, மின்சாரம் மற்றும் நீர் கட்டணங்கள் மற்றும் ஏற்றுமதிக்கான மூலப்பொருட்களை வாங்கும் செலவு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு வழிவகுத்துள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுடன் ஒப்பிடுகையில் பணவீக்கமும் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எரிபொருள், எரிவாயு, மருந்துகள் மற்றும் உணவு உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு டாலரில் இறக்குமதி செய்யப்படுவதால் ரூபாயின் மதிப்பு குறையும் போது உள்ளூர் சந்தையில் இந்த பொருட்களின் விலை வேகமாக அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எரிபொருள் விலைகளின் அதிகரிப்பு, போக்குவரத்து செலவுகள், மின்சாரம் மற்றும் நீர் கட்டணங்கள் மற்றும் பொதுச்சேவை விலைகள் ஆகியவற்றின் உயர்வை நேரடியாக பாதிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் சாமானிய மக்களின் மாதாந்த செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை தேவையான இயந்திரங்களையும் மூலப்பொருட்களையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு உள்ளூர் உற்பத்தியாளர்கள் முன்பை விட அதிக ரூபாயை செலவழிக்க வேண்டியிருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. டாலரின் மதிப்பு உயர்வால் சில ஏற்றுமதியாளர்கள் பயனடைந்திருந்தாலும் உற்பத்திக்கு தேவையான இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் அவர்களின் லாபங்களும் பொருட்களின் போட்டித்தன்மையும் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இலங்கை மத்திய வங்கி தரவுகளின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விகிதம் 345 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. இது குறித்து பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர கருத்து தெரிவிக்கையில், அதிகரித்த தேவையினால் ஏற்பட்ட ஒரு தற்காலிக நிலையே டாலரின் மதிப்பு உயர்வு என்று குறிப்பிடுகின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் விரைவில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படலாம் என்று தெரிய வருகின்றது. விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையின் ஒருங்கிணைந்த 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை நிறைவு செய்து சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழுவின் ஒப்புதலுக்கு உட்படுத்தப்பட்டது என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இது குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி கோகஷேங் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், கடந்த ஏப்ரல் 9 சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கையின் அரசின் முக்கியஸ்தர்களுக்கும் இடையே ஒரு அதிகாரிகள் மட்டத்திலான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. செயற்குழுவின் ஒப்புதலுக்கு இந்த திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பு இலங்கை பல பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவை உள்ளடக்கும் வகையில் விலை நிர்ணய சூத்திரங்களை செயல்படுத்துதல், நலிவடைந்த மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை பாதுகாப்பதற்கான நிவாரண வழிமுறைகளை செயல்படுத்துதல் மற்றும் நிதி உத்தரவாதங்களை நிறைவு செய்தல் ஆகியவை இதில் அடங்கும்.
வழங்கும். செயற்குழுவின் ஒப்புதலை தொடர்ந்து இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கும் என்றும் ஜூலி ஹெஷோக் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செலவின மீட்பு விலை சீர்திருத்தங்கள் மற்றும் நலிவடைந்த சமூகங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் ஆகிய இரண்டையும் வழங்குவதை இந்த திட்ட நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை சமீபத்தில் சந்தித்த புயலும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களில் வெளிப்புறவு தாக்கமும் நாட்டின் பொருளாதார மற்றும் மக்கள் மீது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட எரிபொருள் மானிய திட்டம் குறிப்பாக 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதை சர்வதேச நாணய நிதியத்தின் விலை நிர்ணய கட்டமைப்புடன் முரண்படுவதாக போதும் இதன்போது செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அதற்கான நேரடி பதில் வழங்குவதில் இவர் பிடி கொடுக்காமல் நழுவியுள்ளார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடுகளை நிறைவேற்றுவது இலங்கை அரசாங்கத்தில் கடமைப்பாடு ஒன்றாகவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பிரகாரம் எரிபொருட்களுக்கான விலை மீண்டும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளை மாளிகைக்கு வெளியே சனிக்கிழமை அன்று பல துப்பாக்கிச் சூடுகள் கேட்டதை தொடர்ந்து ஊடகங்கள் உள்ளே தஞ்சம் அடையுமாறு அறிவுறுத்தப்பட்டன. 17வது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ அருகில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் களத்தில் உள்ள பணியாளர்களுடன் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி பணியாற்றி வருவதாகவும் சமூக ஊடக தளமான எக்ஸில் ரகசிய சேவை உறுதிப்படுத்தப்படுகின்றது. வெள்ளை மாளிகை வளாகத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் தொடர்பாக அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருப்பதாகவும் ரகசிய சேவையின் நடவடிக்கைகள் ஆதரவு அளிப்பதாகவும் FBI இயக்குனர் ஹாஷ் பெடல் பதிவிட்டார். அலுவலகத்துக்கு அருகில் டசின் கணக்கான துப்பாக்கிச் சூடுகள் நடந்ததாக CNN செய்தி வெளியிட்டுள்ள அதேவேளை சம்பவ இடத்தில் இருந்த பல்வேறு ஊடகங்களை சேர்ந்த பல செய்தியாளர்கள் 20 முதல் 30 வரையிலான துப்பாக்கிச் சூடுகளை கேட்டதாகவும் கூறியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளி மாளிகையில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூட்டை அடுத்து வெள்ளி மாளிகை பூட்டப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெள்ளி மாளிகைக்கு அருகே நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாக பிபிசியின் அமெரிக்க கூட்டாளியான நியூஸ் 1 சட்ட அமுலாக்கத்துறை வட்டாரங்களையும் தெரிவித்துள்ளன. காயமடைந்த 2 ஒரு சந்தேக நபர் மற்றும் அருகில் இருந்தவர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. சந்தேக நபர்கள் கவலைக்கிடமான நிலையிலும் மற்றும் ஒருவர் தீவிரமான நிலையிலும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒருவர் ரகசிய சேவை முகவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டதாகவும் ஆனால் அது பலனளிக்கவில்லை என்றும் அதைத் தொடர்ந்து முகவர்கள் பதிலுக்கு சுட்டதாகவும் தெரிகின்றது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்தில் பல ரகசிய சேவை முகவர்கள் பரிசோதிக்கப்பட்ட அதேவேளை அவர்களில் யாருக்கும் மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படவில்லை என்றும் இந்த சம்பவத்தின் போது 15 முதல் 30 வரை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன.